வினோலியா, நம்ம நைட்டு 12 ஆனாதாமா தூங்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல கூர்க்கா விசில் அடிச்சுனே போவாரு. அந்த விசில் சத்தத்தை கேக்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குறோமா. என்னதான் குக்கரை கழுவி வச்சுக்கிறியா? கழுவி அது எதுக்கா? குக்கர்ல தானே கார குழம்பே வைக்க போறேன் நாளைக்கு. குக்கர் விசில் சவுண்ட், குக்கர்ல விசில் சவுண்ட் கேட்டாதான் எனக்கு வந்து பொழுதே வெடிச்ச மாதிரி இருக்கும். இனிமே எது எடுத்தாலும் நம்ம தளபதியோட விசில் சவுண்ட் தாமா நம்ம கேட்கணும். ரசம் இதுல வைப்பீங்க? ரசம் கூட இனிமே குக்கர்ல தான். ஆமா, ரசம் கூட இனிமே குக்கர்ல தான். எல்லாம் இனிமேல் ஹோட்டல் சாப்பாடு இனிமேல். ஒரு குக்கர்ல கார குழம்பு, ஒரு குக்கர்ல கூட்டுமா. புரியுதா? அதுல வந்து விசில் சவுண்ட நம்ம டெய்லி கேட்கணும். சின்னது விசில், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வினோலியா, 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் ஏஞ்சிக்கணுமா? 6 மணிக்கா? உதைப்பேன். இனிமே 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கணும். ஏன்னா காலையில நம்ம சுத்தம் பண்றவங்க வருவாங்கல்ல, ரோட்டெல்லாம் குப்பை வாரவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களோட விசில் சவுண்ட நம்ம கேட்கணும். அதனால 6 மணிக்கெல்லாம் எல்லாம் கீழே ஏஞ்சி வந்துடணும். நம்ம மைண்ட்ல இந்த விசில் மட்டும் நாம இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இனிமேல் நைட் ஃபுல்லா விசில் அடிச்சுனே இருக்கேன். ஓகே, சரி. ரொம்ப நாளா விஜயோட எந்த நியூஸும் வரலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. நம்ம பொங்கல் கொண்டாடணுமா? இல்ல தானே. ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி வரும் விஜய பத்தி, பொங்கல் கொண்டாடலாம்னு நினைச்சுக்கிறேன். இன்னும் நான் பொங்கலே கொண்டாடல. இன்னைக்குதான் விஜயோட சின்ன விசிலுன்னு சொல்லிட்டு வந்துக்குதுமா. நல்ல விசில. விசிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குதுமா. விகில்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் நண்பா விசில் போடு, நண்பி விசில் போடுன்னு ஒரு பாட்டு. அதனால விஜய்க்கும் விசிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லாரும் விசிலும் ஊதிட்டு விசில்லையும் போட்டுடலாமா. ஓகே.